ஹீரோயின் லாரா தலைமையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடக்குது. அதில் விக்டரும் சாமும் தான் ஆப்போசிட் காரனுங்க. சும்மாவே இவனுங்க 2 பேத்துக்கும் ஆகாது. இதில் ஸ்போர்ட்ஸ்னு வந்தால் கேட்கவா வேணும், மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்போர்ட்ஸோடு சேர்ந்து ஜெல்லஸும் வருது. நம்ம சாரா 2 பேருக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. லாராவும் தான், ஆனால் இவனுக்கு சாராவை தானே பிடிக்கும். அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இது பண்ணாமே போய்கிட்டு இருக்கான். கடைசியில் விக்டர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படியே அவனுக்கு கடுப்பாகி போயிடுறான். வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம சாரா ஃபோட்டோஸ்லாம் பார்த்து, நம்ம கையை விட்டு போயிடுவாளோ, இப்போ வேறு விக்டர் கூட வேறு க்ளோஸ் ஆகுறா, அவங்க அக்கா வேறு அங்கேயே இருக்காங்க, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த சாமு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரான். ஆனால் கிளாஸில் சுற்றி இருக்கவங்களா, நம்ம தாண்டா ஜெயித்தோம், அந்த சாம் டீம் தோத்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறான். இவன் ஆல்ரெடி கடுப்பில் இருந்தவன் உள்ளே வந்தோடனே இன்னுமே வெறுப்பாயிடுறான். சாமு தோத்துட்டான், அவங்க டீமை தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு கிடக்கான். இவனு வந்துட்டு சரி விடுங்கடா அப்படிங்கிறாங்க. இவன் கடுப்பில் அமைதியாக இருங்கடாங்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க எவனுமே கேட்காம சாம் அவமானப்படுத்திட்டே இருக்கணும். கடுப்பாய் தள்ளி விட்டு சேர்லாம் எடுத்து உடைச்சு கண்ணாடியில் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பெரிய சைக்கோவாக இருப்பான் போலே இந்த சாமு. சவுண்டு கேட்டு ஹீரோன் அங்கே வர, எல்லாரும் அமைதியாக இருக்க போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சாமை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, சாம் உனக்கு என்ன பைத்தியமா, அது ஒரு கேமு, அதனால சின்ன பசங்க உன் வயசு தானே எல்லாருக்கும், அதனால ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நீ என்ன பெரிய ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, எடுத்து ஜன்னல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் இங்கே பாருங்க, எனக்கு இது கேம் பற்றின விஷயம் இல்லை, எனக்கு என்னோட சாரா பற்றின விஷயம் எனக்கு தெரியும். நீங்கள் தானே சாரா என்கிட்ட இருந்து பிடிச்சிங்க, அதனால் முடியாது, சாராவும் நானும் லவ் பண்ணுறோம், அந்த லவ்வை நான் தக்க வச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, அது முடிஞ்சு போன கதை, அதை ஏன் திரும்ப ஆரம்பிக்கிற, அதெல்லாம் இனிமேல் அவள் ஒன்று லவ்வே பண்ண மாட்டாடா அப்படிங்கிறாங்க. சரி மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலும் விடுறாவனும். அப்போ ஹீரோயின் கடுப்பாய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, நீங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது, ஒழுங்காக உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. பார்க்கலாம் மேடம், என் வேலை என்னன்னு இனிமேல் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சாமும் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் குருவமாக இருக்கால, அவன் நடந்து போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே சாம்போ குரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேச, சரி என்ன விஷயம், எதுக்கு இந்நேரத்தில் என்ன கூப்பிட்டுருக்கேன், நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேங்கன்னொன்னே, ஓகே நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன், உனக்கு விக்டர் மேலே ஆசை, எனக்கு வந்துட்டு சாரா மேலே ஆசை, நம்ம 2 பேரும் ஈச் அதரை ஹெல்ப் பண்ணிக்கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆல்ரெடி நானும் விக்டரும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நீ உன்னைக்கெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க. இங்கே பாரு, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்ன வேணால் நடக்கலாம், ஸோ உனக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, விக்டர் நான் உன் கூட கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நான் சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம பேசாமல் அந்த டீச்சரை இந்த ஸ்கூலை விட்டு துரத்திடுவோம், அவங்க போயிட்டால் ஈஸியாயிரும் எல்லாமே, எனக்கு மட்டும் சாரா கிடச்சிட்டானா உனக்கு விக்டர் ஈஸியாக கிடச்சிருவான், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எதுவுமே பண்ண முடியாது, ஸோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வேற சொல்கிறான். குருவ மாட்டேன். இவளும் ஒரு மாதிரி யோசிக்கிறா. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்றா, அடிப்பாவி இவ்வளோ துணைக்கு போயிடுவா போல். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே நம்ம சாரா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய், இந்த குருவமா எனக்கு உன்ட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு நைட்டு வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கேயே பேசலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முக்கியமாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க சாராக்கு. எங்கடி பொண்ணை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் கரெக்டாக இவங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி அடுத்த பார்ட்டிக்கு போயிட்டா, அன்றைக்கி ஒரு பார்ட்டியில் நீங்கள் போய் காப்பாற்றுனீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு பார்ட்டியில் மாற்றிக்கிட்டே வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு பயமாயிடுது. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, சரி இந்த அட்ரஸுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த குருவமாக சாராவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா இல்லையா, வேறு என்னமோ சொல்லி டைம் ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம பிளானே வந்துட்டு ஹீரோயினை அந்த வேலையை விட்டு போக வைக்கணும்னு சொல்லிட்டு சாம் போட்டு கொடுத்த பிளானை தான் இது பண்ணிக்கிட்டு சாராவை கூப்பிட்டு கண்டதை சொல்லி கொடுத்துட்டு அங்கே ஹீரோயினை ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனுக்கு மாட்டி விட்றா. நம்ம ஹீரோயின் சொன்ன அட்ரஸுக்கு போனால் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு எங்கடா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மேம் சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சி எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அதை ஒருத்தர் ஃபோட்டோ வேறு எடுத்து விட்டுறான். டீச்சர் ஸ்டூடெண்ட்டுடன் அலும்பல் அப்படின்னு சொல்லிட்டு வேற போட்டுடுறானுங்க நெட்டு ஃபுல்லாக. பாவம் ஹீரோயினை இந்த மாதிரி சாராவை தேட போய் வர வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் கூட தப்பாக இருக்க மாதிரி போட்டுட்டான். இப்படி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்த வந்தால் சாமு. உங்களுக்கும் அவனை பிடிச்சி அப்படியே அடிக்கணும்னு தோணுச்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாரா, அக்கா எங்கே போனக்கா, நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எவனோ என்னை ஏமாற்றிட்டான், உன்னை எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிட்டு தாண்டி ஒருத்தவங்க கூப்பிட்டான், அவன் யாருன்னு தான் தெரில அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க பாவம்.
அடுத்த நாள் ஸ்கூலே பற்றிக்கிச்சு. இந்த மாதிரி நெட்டில் வந்தது தான் போட்டு ஹீரோயின்ஸ் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூடயே தப்பாக இருந்திருக்காளே, அதுவும் பார்ட்டியில் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக அது தீயா பரவும் ஆரம்பிச்சிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்கூலுக்கு வந்தோடனே என்ன எல்லாரும் என்னை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கறதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. மேம் நடந்தது வேற எவனோ இப்படி வேணும்ட்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவோ ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்டோட டீச்சரே இருக்கலாம், அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அசிங்கமாக பேச ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது எவனோ பார்த்து விட்ட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருது. பிரின்சிபல்கிட்ட போய் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் தானே மேம் நம்ப முடியும், அதனால் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, இதைத்தான் நாங்கள் நம்பி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோன் எவ்வளோ போராடி பார்த்தோம் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்களால நிரூபிக்க முடியல. இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோன் உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா நம்ம ஸ்கூலில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பொய் இருக்கு போலடா, நம்ம டீச்சரை பற்றி நமக்கு தெரியாது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்புகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அழுகிறாங்க. என்ன பிரச்சனைனே தெரியல, யார் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க, என் மானத்தையே வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அக்கா நீ அழுகாதக்கா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு உன்னை பற்றி தெரியும்க்கா அப்படிங்கிறாங்க. சரிடி நம்ம பார்ப்போம், இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமாயிடுச்சு, ஒரு சின்ன பையன் கூட நான் இப்படி இருப்பேன் எப்படி அவங்களாம் நினைக்கலான்னு சொல்லிட்டு பாவம் ஹீரோயின் ரொம்பவே அழுகிறாங்க. அடுத்த நாள் நேராக போய் சாமை மீட் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ உன் மேலே தாண்டா சந்தேகமாக இருக்குது, இப்படி தான் நீ பண்ணுவியா, அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியலை மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல மாதிரியே பேசுகிறான். இங்கே பாரு, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கிட்ட சாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவன். ஆனால் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது குருவம்மாக்கு. என்னதான் இருந்தாலும் இன்னொரு பொண்ணோட பேர் டேமேஜ் ஆகுது இல்லையா, அதனாலேயோ என்னமோ தெரியல விக்டர்கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறா. நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் சாராவை வந்து கூப்பிட்டு பேசினா அந்த கேப்பில் தான் சாம் என்னமோ பண்ணிட்டான் போல், இப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சும்மா எனக்கு ஹெல்ப்பு கேட்டான் ஆனால் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. விக்டருக்கும் புரிஞ்சிருச்சு. சரிடு பரவாயில்ல விடு, நான் உன்னை நம்புகிறேன், நம்ம பேர் லவ் பண்ணுறோல அதனால் நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன். ஆனால் ஒன்று, இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தான் ஆகணும், இது எல்லாத்தையும் சொன்னால் தான் அவங்களோட பேர் கிளியர் ஆகும், நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. விக்டரும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பட் உன்னால் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் மற்றவங்க எல்லாருமே வந்து கடுப்பாவாங்க, ஸோ நம்மளே உண்மையை சொல்லிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ பயந்துட்டு சரி சொல்லிடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ விக்டர் சொல்கிறாரு, இங்கே பாரு இன்னொருத்தவங்களோட இதில் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கணும்னு கிடையாது, நீ போய் உண்மை எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னா நம்ம 2 பேரும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீ மறைச்சிட்டு டீச்சர் மேலே தான் தப்புங்கிற மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இவ பயந்தது என்ன பிரேக்கப்பா, ஓ அப்போ நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு கடைசியாக சாரா கூட சேர்ந்துடலான்னு பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்டோட இவர் சொல்கிறாரு, சாரா கூடவா, சே நான்லாம் பேச மாட்டேன் அவ கூட அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் சாக்குன்ட்டு இவ சொல்கிறா, சரி நீ சாரா கூட பேச மாட்டேன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அப்போ வந்து நான் சாம் தான் இதெல்லாம் பண்ணான்னு உண்மையை வெளியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். குருவம்மா போய் உண்மையை சொன்னால் சாம் மாட்டிப்பான். அதையெல்லாம் இவன் வேற ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். என்னது அடிப்பாவி என்னையவே மாட்டி விட பிளான் பண்ணிட்டியான்னு இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ குருவம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போன இவன், என்ன குருவம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே போட்டு கொடுக்க பிளான் பண்ணிட்டியா, இந்த மாதிரி பிளான் பண்ணி டீச்சரை அசிங்கப்படுத்த வச்சது நான் தான், ஆனால் நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்ல போறியா, உன்னால் வெளியே வந்தால் தானே சொல்ல முடியுங்கிறாங்க. இங்கே பாரு நீ வேறு ஏதோ பிளான் பண்ண போகிறேன்னு நினச்சா, இப்படி அசிங்கமாலாம் பிளான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் உனக்கு துணை போக கிடையாது. ஸோ நீ ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு, பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காது கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே, ஒழுங்கு மரியாதை நான் கத்துறக்குள்ளே வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. நான் வெளியே தாண்டி போகிறேன், ஆனால் நீ தாண்டி வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே விட்டு பூட்டிட்டு போயிடுறான். வெளியே வந்தால் தானே உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவளை உள்ளேயே லாக் பண்ணிட்டு போயிடுறான் அந்த சாமு. இங்கே ஹீரோயின் மேலே ஃபுல் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு இல்லையா, அதனால இவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, அதுதான் இந்த ஸ்கூலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் ரெசிக்னேஷன் லெட்டரில் சைன் பண்ண வராங்க. அவளும் உண்மையை சொல்கிறதுக்கு பாத்ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டா. இப்போ சைன் போட வர சாமோட அண்ணன் இருக்கான்ல அவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு இங்கே பாருங்கள் இவங்க வந்துட்டு அப்படி பண்ணவே கிடையாது, நேற்று நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா இருந்தோம், நாங்கள் 2 பேரும் ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம், அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து அந்த பையன் கூட போட்டில் இருந்திருக்க முடியும், அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ஃபோட்டோஸு, ஸோ நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், நானும் இவங்களும் தான் இருந்தமே தவிர இவன் அந்த ஸ்டூடெண்ட் கூட இல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிருச்சு சாம் தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலை செஞ்சுருக்கான், நம்ம தம்பி இவ்வளோ கேவலமான செஞ்ச வேலையை நம்ம தான் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் நம்ம கூட இருந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு சாட்சி ஆயிரும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாருங்க இவர் சொல்கிறது போய் தான், நான் ஒன்று இவர் கூட இல்லை, இவர் என்னமோ வேறு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு, நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தேன், அதை நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷனில் சைன் போட்டுடுறாங்க.
வெளியே வந்துட்டு பேசுகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் நான் அவங்க கூட இருந்தேன்னு சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், இது என்னோட வாழ்க்கை. இங்கே பாருங்கள், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்களும் உங்கள் தம்பியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாம் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். அவனை காப்பாற்றுறதுக்கு வேண்டி வந்துட்டு நான் உங்கள் கூட இருந்தேன்னு போய் சொல்கிறீங்களா? அப்படிலாம் முடியாது. அவன் தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு தண்டனை அனுபவிக்கணும். நான் கண்டுபிடிச்சி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனவங்க திரும்ப வந்து, நான் இதுக்கு சொன்ன மாதிரி வேலையை விட்டு போகணும், நீயும் உன் தம்பியும் சேர்ந்து தப்பு பண்ணுவீங்க, உனக்கு உன் தம்பியை ஒழுங்காக வளர்க்க தெரில, அவன் இவ்வளோ பெரிய இந்த வயசுலேயே கேவலமான வேலையை பண்ணியிருக்கான், அதனால் நான் இங்கே தாண்டா இருப்பேன், நான் உன் தம்பி எப்படி திருத்துறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் போட்டவங்க அவங்களே வாங்கி இந்த ரெசிக்னேஷனை சைன் பண்ணது கிழிச்சு போட்டுட்டு அவங்க மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 ரவுடி பசங்க வந்து சாரா கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க. தங்கம் எங்கே போறடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. என்னை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து விக்டர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாரு. அந்த ரவுடிக்கு வேறு குடிச்சிருந்தானுங்க. அவங்களெல்லாம் அடித்து போட்டு சாராவை கூட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. சாரா பயந்துட்டாங்க. சரி விடு, சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது விக்டரை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வந்த இதையை பார்த்துட்டு ரொம்பவே ஹைப் ஆயிடுவா. சும்மாவே இவங்க பேசினாலே அவளுக்கு பிடிக்காது. இப்போ தோளில் வேற சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏச்சி அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்டை வந்து இது பண்ணுறத உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறா. இங்கே பாரு, நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இவ வந்து நம்ம ஹீரோயினை போயிட்டு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பிஹேவ் பண்ணுறா. லூசாடி, நீ விக்டரும் நானும் ஃப்ரெண்டு தான், நீ அதை தாண்டி பார்த்தினா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கும் உன் லவ் மேலே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ணிக்கோ, நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ எங்கள் அக்காவோட கெரியரே கெடுக்க பார்த்தது தானடி, நீ பாட்டுக்கு தப்பு செஞ்சுட்டு அமைதியாக போயிட்டேன், எனக்கெல்லாம் தெரியுங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறான், லூசா, நீ திரும்ப உங்கள் அக்கா வேலைக்கு சேர்ந்ததுக்கு காரணமே இவ தான், நான் தான் போய் உண்மை சொன்னேன், இவ பிரின்சிபல்கிட்ட உண்மை சொன்னனால தானே உங்கள் அக்காவுக்கு திரும்ப வேலை கிடச்சிதுங்கிறாங்க. என்னது, இவ சொன்னாலா? இவ வரவே இல்லை, உன்னை ஏமாத்திட்டாடா, உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டா, அவள் ஒன்றும் சொல்லவே கிடையாது, எங்கள் அக்காவே தான் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி இந்த வேலைக்கு மறுபடியும் சேர்ந்துருக்காங்க, இவளெல்லாம் நீ நம்பாத, இவ ஒன்றும் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. விக்டருக்கு ஷாக் ஆயிடுது. நீ உண்மையை சொல்லலையா? நீ ஏன் இங்கே இப்படி இருக்க? நான் நீ உண்மையை சொல்லிடுவேன்னு நினச்சேன். அப்போ டீச்சர் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கும்னு நினச்சியா? நீ உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை, நான் சொல்லான் தான் போனேன், சாம்க்கு என்னை வச்சு பூட்டிட்டாங்கிறாங்க. பூட்டினா வந்து யாருமே உனக்கு திறக்கவே மாட்டாங்களா? சரி, அதுக்கப்புறமாவது நீ பிரின்சிபல்கிட்ட போய் இது வரைக்கும் சொன்னியா? இன்னும் நீ சொல்ல தானே, அப்போ உன் மேலே தப்பு இருக்கிறது தானே அர்த்தம், இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலோ அதுவே நடந்துருச்சு. விக்டர் தான் வேணுங்கிற அப்சஷனில் இருந்தவ இப்போ விக்டர் கோச்சுக்கிட்டு போனோன்னே ரொம்பவே சோகமாயிட்டா. இந்த சாமும் சாரா வீட்டு பக்கத்தில் வந்துடுறான். வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்படியாவது ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது முடிஞ்சு போச்சுன்னொடனே இவன் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வேணா இருக்கலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும்னு நடக்கிறது நடக்காத விஷயம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா சொல்லு, நான் இனிமேல் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாரா ரவுண்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நான் இப்போ வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அதனால தான் இனிமேல் உன்னை லவ் பண்ண முடியாதுங்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிடுறான். இவன் அவ்வளோதான், அதை கேட்டு உடஞ்சி போயிடுறான். இவனும் அழுதுட்டு போகிறான். அங்கே குருவமாகவும் எழுதிட்டுருக்காங்க. 2 பேரும் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. என் ஆள் போயிட்டா, உன் ஆள் போயிட்டான்னு. சும்மாவே இதுக்கு 2 ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் என்ன பிளான் போடுறாங்க? 2 பேரும் சேர்ந்து சாராவையும் விக்டர் ஏதாவது பண்ண போகிறாங்களா? பாவம் ஹீரோயின் லாராவையும் சேர்ந்து சாம் ஏதாவது பண்ண போகிறான்னா? போக போக பார்ப்போம். டாட்டா பை பை, see you, love you all. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.